பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறேன், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனை ஞாபகப்படுத்துகிறோம். 4 ஆராதனை. ஸோ இது முதல் வாரம், அதனால் கம்யூனியன் சண்டேவாக இருக்கும். எல்லோரும் வந்து பங்கு பெறுங்கள். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க தீர்மானம் எடுங்க, சீக்கிரம் ஞானஸ்நானம் எடுக்க. ஸோ சால்வேஷன் டிவி பார்க்கிறவர்கள், சபைக்கு வருகிற எல்லாரையும் அன்புடன் அழைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலையில் 6 o'clock, 8 o'clock, 10 o'clock மற்றும் ஈவினிங் 6 o'clock இருக்கிறது. பங்கு பெறக்கூடிய எல்லா பிள்ளைகளும் உற்சாகம் வந்து பங்கு பெறுங்கள். ஸோ இந்த நாளிலும் நடக்கிறதான உபவாச ஜபம் இன்று காலை சரியாக 10 o'clock நம்முடைய காலத்தில் நடைபெறும். வந்து பங்கு பெறக்கூடிய எல்லா பிள்ளைகளும் உற்சாகம் வந்து பங்கு பெறுங்கள். இந்த நாளில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 128வது சங்கீதம் 2வது வசனம், Psalms 128 verse 2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. தொடர்றது எல்லாத்தையும் கர்த்தர் செய்கிற காரியத்தை எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் தான். ஸோ அவர் தான் ஆசீர்வதிக்க முடியும். அதனால் உங்கள் பிரயாசம் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் நிறைய காரியங்கள் யோசிக்கலாம். ஏசப்பா இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும். உங்கள் பிரயாசத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். உங்கள் கையின் பிரயாசத்தை நிச்சயமாக சாப்பிடுங்க. நீங்கள் உழைச்ச உழைப்பு, நீங்கள் சம்பாதித்த சம்பாத்தியம், உங்கள் கைகளினாலே உழைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்தோஷமாய் சாப்பிடத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். அதில் மீதியை எடுக்கும்படியாக கர்த்தர் செய்வார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே எல்லா பிள்ளைகளும் அன்பு கர்த்தரில் வைக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் அந்த பிள்ளையோட கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளுக்கு தான் என்ன வாஞ்சிக்கிறார்களோ, என்ன செய்கிறார்களோ, ஆண்டவரே கர்த்தா அந்த கைகளினால் செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவங்க செய்கிற பிஸ்னஸை ஆசீர்வதிங்க, அவங்க செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தாவே என்னென்ன காரியங்களை இன்வெஸ்ட் பண்ணுகிறாங்களோ எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லாம் நன்மையும் கிருபையும் அந்த பிள்ளைகளை தொடரட்டும். ஒரு குறைவில்லாமல் நீங்கள் நடத்த விடமா ஜெபிக்கிறேன். வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிறவர்கள், படிக்கிற பிள்ளைகள், என்னால் எக்ஸாம் போகிற எல்லா பிள்ளைகளும் நல்ல ஞானம், நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்க. ஆண்டவரே செய்ங்க, எழுத உதவி செய்யுங்க. என் தேவன் தாம் அந்த கிருபையை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த ஒரு சேதம் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. நன்றாய் படிக்கும், நல்ல வேலை செய்யும், நல்ல தங்கி இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வர நாட்களில் இருக்க போகிற எலெக்ஷனுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தை கர்த்தாவே ஆண்டவரே ஆளுகிறவர்களை தீர்மானிக்கிற மிக முக்கியமான ஒரு எலெக்ஷனப்பா. என் தேவன் தாமே எல்லாருடைய இருதயத்தில் இங்கே கிரியை செய்யுங்க. ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய சுவிசேஷத்துக்கு தடை வராதபடி, ஆண்டவரே ஊழியர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் வராதபடி, சபைகளுக்கு எந்த ஒரு சேதம் வராதபடி நல்ல ஒரு ஆட்சியை ஒவ்வொரு மாநிலத்திலும் நீர் ஏற்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் இந்தியா தேசத்தில் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே பிரதமரை நீர் ஏற்படுத்துவீராக. நல்ல கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு பயந்த மகனே ஆண்டவரே, அது மாத்திரமல்ல ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய ஊழியத்துக்கு பக்கபலமாக இருக்கிறவர்களை நீர் ஏற்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த நாளிலே தேவன் தாம் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே நார்த் இந்தியா மினிஸ்ட்ரி பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் கர்த்தாவே இன்றைக்கி அநேக உபத்திரவங்களை சந்திக்கிற மாநிலங்களிலே தேவனுடைய கரம் அந்த இடத்துல கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சுவிசேஷ வாசல் அடைக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் ஆண்டவரே தேவன் தாமே கர்த்தாவே மனம் இறங்குவீராக. அந்த இடத்துல கிரியை செய்வீராக. எல்லா கிறிஸ்துவ எதிர்ப்பாளர்களை நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்களெல்லாம் தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போம். ஆண்டவரே தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போம் என்று சொன்னீரே. ஆண்டவரே தான் எங்களுக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு காரியமும் ஆண்டவரே எங்களுக்கு தெரியும் வாய்க்காதே போம் என்பதை எங்களை அறிந்திருக்கிறோம். என் தேவன் தாமே தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே தாவே இந்த நாளில் ஒவ்வொரு வீட்டிலையும் உங்களுடைய கரத்தை வைங்கப்பா. அதை கிச்சன் பகுதியில் ஆசீர்வதிங்க. அதை கிச்சனை கர்த்தாவே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அங்கே வேலை செய்கிற பிள்ளைகள் நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அப்பத்தையும் தண்ணீர் எண்ணெயை மாவையும் குறைவில்லாமல் நடத்துங்க. எல்லாவற்றிலும் நிறைவை பார்க்கட்டும். பிரசவத்துக்கு போகிற பிள்ளை சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். இந்த நாளில் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. அவருடைய கையின் பிரயாசத்தை இந்த வருஷம் முழுவதுமாய் சாப்பிட உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க. அழகு தேச திருச்சபை ஆசீர்வதிங்க. வருகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. நேர்த்திய சம்பளங்கள் கிடைக்கட்டும். ஆண்டவரே லோன் எல்லாம் சரியாக கட்ட உதவி செய்யுங்க. ஆண்டவரே அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதற்கு, காலேஜ் ஃபீஸ் கட்டுவதற்கு எல்லா தேவைகளை சந்திங்க. அந்த பிள்ளையோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. திருச்சபை தேவைகளை சந்திங்கப்பா. விசேஷமாய் கட்டப்போகிறதான ஆலயத்தில் தேவனுடைய கரம் இருக்கட்டும். தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. ஃபவுண்டேஷன் போடுவதற்கு முழு தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். என் தேவன் தாமே சீக்கிரத்தில் ஜனங்களோடு பேசுவீராக. ஜனங்களுடைய இருதயத்தை தட்டி எழுப்புவீராக. ஆசாரிப்பு கூடார பணிக்காண்டவரே கத்த ஜனங்களாண்டவரே மனமோந்து கொடுத்தது போல இந்த ஆலயம் கட்டுகிற பணிக்காண்டவரே ஜனங்கள் மனமோந்து கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. என் தேவன் தாமே ஒவ்வொரு இருதில் நீர் பேச வேணுமா ஜெபிக்கிறேனப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர் நாமத்தை மையப்படுத்துங்க. இதனாலே அவங்க போக்கிலும் வரத்தில் தேவனுடைய கரம் வந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும். எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. உங்க கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க. God bless you.